உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ராஜா, நைட் எங்க போயிருந்த? ரொம்ப நேரமா உன்னை காணோம். கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா, வெளியே போயிருந்தேன். ராஜா நில்லு, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். வந்து உட்காரு. இல்லம்மா, அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அஞ்சலின்னு இப்படி உருகுறானே, அவ ஒரு கொலைய பண்ணிருக்கான்னு ஏன் இவனுக்கு புரிய மாட்டேங்குது? அஞ்சலி ரொம்ப நல்லவன்னு இவங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதான் இப்ப பிரச்சனை. அப்பா வா ராஜா, உட்கார். நேத்து அந்த குழந்தை இடத்துல போய் விசாரிக்க சொன்னல, ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? கிடைச்சதுப்பா. ராஜா, அப்பா, எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேருமே பொய் சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படிப்பா சொல்றீங்க? அஞ்சலி கண்ணுல மண்ணு விழுந்துச்சுன்னு சொன்னவ அஞ்சலி கையில இருந்த கத்திய பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா ரெண்டாவதா சொன்ன பொம்பளை அஞ்சலி கத்தியோட கேசவனை துரத்திட்டு போனதா சொல்றா. ஆமா, ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு ஒட்டலையா ராஜா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேருமே நீ அங்க வரப்போறன்னு தெரிஞ்சு ஆல்ரெடி அங்க இருந்த மாதிரி எனக்கு தோணுது. என்னோட அசம்ஷன் மட்டும் உண்மையா இருந்தா அவங்க ரெண்டு பேருமே அந்த குப்பத்து ஆளுங்களா இருக்கவே மாட்டாங்க. யாரோ செட் பண்ண ஆளுங்களா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன மாமா, நாங்க சொல்றத நம்பாம நீங்களே விசாரணைக்கு வந்துட்டீங்களா? அப்பா, ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். மகதி அங்க வந்திருந்தாப்பா. மகதியா? ஆமாப்பா. அவ எதுக்கு அங்க வந்தா? நீ கூட்டிட்டு போனியா? அவளை எதுக்குப்பா நான் கூட்டிட்டு போறேன்? அவ என்ன சொன்னா? ஆமா அத்தை, குப்பத்தாளுங்களை பார்த்து அவங்களுக்கு பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல சொன்னதை நான் என் கண்ணால பார்த்தேன். எனக்கு என்னமோ இது மகதி பணத்தை கொடுத்து செட் பண்ண ஆளுங்க மாதிரி தான் தெரியுது. எப்படிப்பா சொல்றீங்க? இது ஏதோ உள்ளுணர்வு சொல்லுதுப்பா, இன்னர் இன்ஸ்டிங் தான். மகதி அஞ்சலிய மாட்டி விட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ண மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவ அப்பா செத்து போனதை பத்தி அவ கவலையே படல ராஜா. அஞ்சலிய தூக்குல போடணும், அது மட்டும்தான் அவ கவலையாவே இருக்கு. அந்த மாதிரிதான் அவளை என்ன மிரட்டிட்டு இருந்தா. இதை பத்தி நான் அப்பா கிட்ட சொல்லலாமா? சொன்னா என்னோட பொறுப்போட ரகசியத்தை கேசவன் மாமா சொன்னதெல்லாம் நான் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியிருக்குமே. வேண்டாம், அப்பாட்ட சொல்ல வேண்டாம். என்ன ராஜா யோசிச்சுட்டு இருக்க? மகதி பத்தி தான்ப்பா யோசிச்சுட்டு இருந்தேன். தான் வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல ராஜா, அதுக்காக அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு. அதுலயும் அடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காத அஞ்சலி வாழ்க்கையை மகதி கெடுக்கணும்னு நினைக்கிறா பாரு, அதுதான் கஷ்டமா இருக்கு. இதுல கொடுமை என்னன்னா, ஓ அம்மாவும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு அஞ்சலியை பழி தீக்க நினைக்கிறா. அதுதான் வேதனையான விஷயமா இருக்கு.
அத்தை, அந்த அஞ்சலியை காப்பாத்துறதுக்காக 2 மாமாவும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல இருக்கு அத்தை. ஒரு கொலைய பண்ணவளுக்காக அவங்க என்ன வேணும்னாலும் செய்ய துணிறப்போ நான் மட்டும் நின்னு வேடிக்கை பாப்பேனா என்ன? நீதியையும் நியாயத்தையும் காப்பாத்த நானும் எந்த எக்ஸ்டெண்டுக்கும் இறங்கி போவேன். லஞ்சம் கொடுக்கற அளவுக்கு போயிட்டாங்கல்ல. ஆமா அத்தை. ஒருவேளை அவங்க அஞ்சலியை காப்பாத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அதெல்லாம் குதிரைக்கு கொம்பு முளைச்ச கதை. அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே இல்ல. இந்த கேஸ்ல நான் தான் ஜெயிப்பேன். ராஜா மாமா வேற அந்த அஞ்சலி ஞாபகமாவே இருக்காரு அத்தை. அதே ராஜாவை விட்டு அஞ்சலிக்கு நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேனா இல்லையான்னு பாரு. அத்தை, அதுக்கு ராஜா மாமா ஒத்துக்கணுமே. ஒத்துக்கிட்டாதான் அவன் இந்த வீட்லயே இருக்க முடியும். உன்னை கல்யாணம் பண்ணாதான் என் புள்ளைய அவனை ஏத்துக்க முடியும். இல்லனா அவனை என் புள்ளையே இல்லைன்னு சொல்லிடுவேன். அதுல அவன் பயந்துருவான். நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அந்த ராஜா உங்க புள்ளையே இல்ல. ராஜா, பா, நீ குப்பத்துல போய் பாத்தியே, அந்த பொம்பளைங்களோட ஏதாவது போட்டோ இருக்கா? போட்டோ என்னப்பா? அவங்க கிட்ட நான் பேசின வீடியோவே வச்சிருக்கேன். இந்த மொபைல்ல தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். எல்லாம் இதுலயே இருக்கு, பாருங்க. ஃபென்டாஸ்டிக் ராஜா, ஃபென்டாஸ்டிக். இதை வச்சு மூவ் பண்ணலாம். போமா. மாமா, ராஜா. அஞ்சலி, அஞ்சலி, இதை நான் கேட்க கூடாது அம்மா. இருந்தாலும் எப்படிமா இருக்க? என்ன விடுங்க மாமா. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? அத்தை எப்படி இருக்காங்க? வேலைக்கு மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுறாங்களா? நீ அவங்கள பத்தி விசாரிக்கிற, ஆனா இன்னும் அவ உன் மேல கோவமா தான் இருக்கா. இறந்தது அவங்க அண்ணன் தானே மாமா, கோவம் இருக்க தானே செய்யும். சரி, அதை விடுமா. நாங்க இப்போ இங்க வந்தது உன்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியணும். என்ன மாமா தெரியணும்? அஞ்சலி, நீ பீச்சில் கேஷன் மாமா துரத்திட்டு போனப்போ உன் கண்ணுல மண்ணு விழுந்து ஒரு குப்பத்து பொம்பளை கிட்ட நீ தண்ணி வாங்கி முகத்தை கழுவுனியா? இல்ல ராஜா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. அப்புறம் ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க? இல்ல ராஜா. அப்புறம் நீ கத்தியோட கேசவனை துரத்திட்டு போனதா ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. மாமா, நான் முதல்ல அந்த கத்திய கேசவன் மாமா வயித்துல தான் பார்த்தேன். அப்புறம் அவர் எப்படியாவது காப்பாத்திடணும்னு அந்த கத்திய உருவினேன். அதுக்கு மேல அந்த கத்திக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. எனக்கு தெரியுமா, இது அந்த குப்பத்து பொம்பளைங்களோட ஸ்டேட்மெண்ட். அதை கிராஸ் செக் பண்ண தான் வந்தேன். மாமா, நிச்சயமா அவங்க அந்த குப்பத்து பொம்பளைங்களா இருக்க வாய்ப்பே இல்ல. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குமா. என்ன இதுல சிக்க வைக்கணும்னு யாரோ ரொம்ப யோசிக்கிறாங்க மாமா. ஆள் யாருன்னு தெரிஞ்சா காரணத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அஞ்சலி. அஞ்சலி, அங்க நடந்த சம்பவத்துல நீ ஏதாவது சொல்லாம விட்டுருந்தா அது இப்பயே சொல்லிடுமா. அது கோர்ட்ல போய் கேட்டு அது எங்களுக்கு தெரியாம போச்சுன்னு வையேன், கொஞ்சம் கஷ்டமாயிடுமா. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் மாமா. இனியும் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. அஞ்சலி, சாகிறதுக்கு முன்னால கேசவன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? சொல்லுமா, ஏதாவது சொன்னானா?
ஐஸ்வர்யாக்கு பிறந்தது நீதான். அப்பா அவர் எப்படிப்பா அஞ்சலி கிட்ட போய் சொல்லியிருப்பாரு? அவருக்கு தான் அஞ்சலி ஆரம்பத்துல இருந்து பிடிக்காதே. ஆரம்பத்துல இருந்து எப்படி வேணா இருந்திருக்கலாம் ராஜா. ஆனா சாகுறப்போ செஞ்ச தப்ப உணர்ந்து ஏதாவது சொல்லுவாங்க ராஜா. இல்ல என்ன மன்னிச்சிருன்னு ஒரு மன்னிப்பாவது கேட்பாங்க. இதை நான் எத்தனையோ கேஸ்ல பாத்திருக்கேன். அதுவும் இல்லாம அவன் இவ்வளவு பண்ணியும் அஞ்சலி அவனை காப்பாத்த முயற்சி பண்ணிருக்கா. அந்த நன்றி விசுவாசத்துக்காவது தன்னை குத்துனது யாருன்னு ஏதாவது சொல்லிருப்பான்னு நினைச்சேன். கேசவன் மாமா அவ்வளவு நல்லவர்லாம் இல்லப்பா. கெட்டவனாவும் இருக்கட்டும்பா. ஆனாலும் தன்னை குத்துனது யாருன்னு அவனை மாட்டி விட கூட சொல்லிருக்கலாம்ல. அஞ்சலி, நீ எதுவும் கேட்கவே இல்லையம்மா? கேட்டேன் மாமா. ஆனா அவரால் அதை சொல்ல முடியல. அதுவும் அவர் சொல்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, ஆனா சொல்லல. ஆனா கேசவன் சித்தப்பா இறந்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க மகத்தி வந்தா மாமா. அவர் இறந்த கொஞ்ச நேரத்திலேயே மகத்தி அங்க வந்தது எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு மாமா. எனக்கும் அந்த நெருடல் இருக்கு அஞ்சலி. பாப்போம். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அந்த சாட்சி அஞ்சலி, இவங்க உன் சொந்தக்காரங்களாமா? ஆமாக்கா. இவர் என் வீட்டுக்காரரு, இவர் என் மாமனாரு. சார், இங்க நடந்த ஒரு பிரச்சனையில கைதிங்களுக்கு வச்சிருந்த சாப்பாடெல்லாம் குட்டி போயிடுச்சு. அதுக்கு அஞ்சலி தான் காரணம்னு அவளை பட்னி போட்டாங்க சார். அக்கா, நீங்க தான் எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்கல்ல? ஏமா, நான் சாப்பிட்டது போக மீதியை தானே கொடுத்தேன். அது எப்படிமா உனக்கு பத்தும்? இல்ல, நான் அவ்வளவுதான்க்கா சாப்பிடுவேன். அது எனக்கு போதும். அஞ்சலி, நான் இத பத்தி சூப்பரண்ட கம்ப்ளைண்ட் பண்றேம்மா. மாமா, ஐயோ மாமா, அதெல்லாம் வேண்டாம் மாமா. ஆமா சார், அத நீங்க சொன்னீங்கன்னா அது வேற ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு அஞ்சலிய சீக்கிரமா ஜாமீன்ல வெளியில எடுத்துட்டு போங்க சார். இந்த பொண்ணு இருக்க வேண்டிய இடம் இது இல்ல சார். சரிம்மா, நான் எதுவும் சொல்லல. சரிங்க சார். அஞ்சலி, நீ உடம்பு பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க. பேசிட்டு வாப்பா. நல்லா சரி. இருக்கேன். வீட்டுல பையன் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கான். அம்மா நல்லா பாத்துக்கிறாங்களா? நல்லா பாத்துக்கிறேன். எப்படி இருக்க ராஜா? நீ இல்லாம எப்படி இருப்ப அஞ்சலி? ஏதோ இருக்க. நீ அழாத அஞ்சலி. என்ன ராஜா, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்க. நீ சரியா சாப்பிடுறதே இல்லையா? உன் நினைப்பு தான் எனக்கு சாப்பாடு. இல்ல ராஜா, நீ நல்லா சாப்பிடு. என்ன நினைச்சு உன் உடம்ப கெடுத்துக்காத. அஞ்சலி, உனக்கு இங்க சாப்பாடு கூட கிடைக்கலங்கிறப்போ என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்கு. ராஜா, என்ன ராஜா இது? ராஜா, எதுக்கு அழற இப்படி? ஒரு பொட்டாட்டிய காப்பாத்த துப்பு இல்லாதவன் நினைக்கிறேன். ராஜா, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? எதுவும் பண்ண முடியலையா அஞ்சலி? ஐயோ ராஜா, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல.
நான் உள்ள வந்ததுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறேன். ஏன் அஞ்சலி, நீ கொஞ்சம் சுயநலமா இருந்திருந்தா உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல? யார் எப்படி போனா நமக்கு என்னன்னு நீ மட்டும் நீங்க நினைச்சிருந்தா உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுல்ல? அப்படி வாழ்றது ஒரு வாழ்க்கையே இல்ல ராஜா. இப்போ உன் வாழ்க்கை மாட்டிச்சு அஞ்சலி. ராஜா விடு, இதுவும் கடந்து போகும். உன்னை வெளியெடுக்க அப்பா ரொம்ப போராடிட்டு இருக்காரு அஞ்சலி. நீ நம்பிக்கையோட இரு. இது எனக்கு நீ சொல்லிதான் தெரியணும்னு இல்ல ராஜா. எனக்காக நீயும் எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, இறந்து போனது மட்டும் கேசவன் சித்தப்பாவா இல்லனா அத்தை கூட என்னை காப்பாத்த வேலை செய்வாங்க. அதுவும் எனக்கு தெரியும். இப்போ நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க சார். சரிம்மா, நீ உடம்பு சார் ராஜா, நீங்களும் கிளம்புங்க. நீ கிளம்பு. மாமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. உடம்பு பாத்துக்கோ. அஞ்சலி, என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை வெளியே எடுப்பேன். நீ நம்பிக்கையோட இரு. ராஜா அப்படிலாம் பேசாத ராஜா. போமா. நான் வெளியே வந்துருவேன். கண்டிப்பா நம்ம சந்தோஷமா இருப்போம். நான் வரேன் அஞ்சலி. கிளம்புங்க சார். வாமா. அஞ்சலி, நீ எப்போ வந்த அஞ்சலி? நீ எப்படி வந்த? நீ வருவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அது கனவுல கூட நடக்காது மாமா. ஏய், நீ என்ன பண்றீங்க? நீ இதுக்கு அஞ்சலி புடவை கட்டிட்டு இருக்க? மாமா, புடவை நல்லா இருக்கா? ஏய், எதுக்கு அவ சாரியை கட்டணும்னு கேட்டேன். வேற என்ன மாமா செய்யறது? நானா வந்தா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அஞ்சலியா வந்திருக்கேன். நீங்க சொல்லுங்க, என் பேரை வேணா நான் அஞ்சலின்னு மாத்திக்கிறேன். நான் உங்களை காதலிச்சேன், அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ உங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. என்னால உங்களை அப்படி விட்டுட்டு போக முடியுமா என்ன? அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறிடலான்னு
முடிவு பண்ணி வந்திருக்கேன். நீ என்னதான் மாறினாலும் அஞ்சலியா உன்னால மாறவே முடியாது. அப்படி நினைக்காதீங்க மாமா. நான் எப்படி மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டா நான் கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சலியாவே மாறிடுறேன். இப்போ Dress, அப்புறம் கேரக்டர். ஏய், இதெல்லாம் உனக்கு தப்புன்னு தெரியலையா? அவளுக்கு தெரியாத தப்பு எனக்கு மட்டும் எதுக்கு மாமா தப்புன்னு தெரியணும்? இன்னொருத்தி காதலிச்சவரை நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோமேன்னு அஞ்சலி எப்பவாவது யோசிச்சிருக்காளா? இல்ல நீங்க தான் அது தப்புன்னு எப்பயாவது சொல்லிருக்கீங்களா? அவகிட்ட சொல்லாதத என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? இப்போ அவ கட்டிக்கிட்டவர நான் கட்டிக்கிறதுல என்ன மாமா தப்பு இருக்கு? மாமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நாம 2 பேரும் ஒரு பாட்டு பாடுவோமே, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மகதி. This is too much. மாமா, திரும்பி வராதவளுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் டூ மச். அதுவும் இல்லாம இது நான் எடுத்த முடிவு இல்ல மாமா, அத்தை, அதாவது உங்க அம்மா எடுத்த முடிவு. அத நாம ஹானர் பண்ணணுமா இல்லையா? ஏய், மரியாதை வெளியே போ. மாமா, எப்படி இருந்தாலும் நான் உங்களை கட்டிக்கிட்டு இந்த ரூம்குள்ள வரதானே போறேன். இது நம்ம ரூம் தானே மாமா? அது நடந்தா பாத்துக்கலாம். முதல்ல நீ கிளம்பு. இது பார், இன்னொரு தடவை நீ உள்ள வந்து அஞ்சலோட திங்ஸ் எடுக்கிறதா இன்னொரு வாட்டி நீ பண்ண, நான் நானா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன நீங்க நீங்களாவா இருக்கீங்க? எங்க பழைய ராஜா மாமா எங்க? இப்ப இருக்கிற அஞ்சலி புருஷன் எங்க? அதான் நான் உங்களை பழைய மாதிரி மாத்த வந்திருக்கேன். போன்னு சொல்லிட்டு இருக்க. மாமா மாமா மாமா, நீங்க விடுங்க மாமா, நானே போய்க்கிறேன். உங்க அஞ்சலியோட Dress எல்லாம் அவுத்து கொடுத்துட்டு போறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏய், நீ எதையும் தர வேண்டாம், இந்த பக்கம் நீ வரவும் வேண்டாம். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். நீ கிளம்பு. மாமா மாமா, ஒரு நிமிஷம். என் Dress இங்க இருக்கு, அது என் ஞாபகார்த்தமா நீங்களே வச்சுக்கிறீங்களா? அப்படி கிளம்பு. மாமா ஏய், மாமா, கிளம்புன்றல. மாமா கிளம்பு. சொன்ன கேளுங்க மாமா. மாமா